வெல்கம் டு ஜெயம் 88 சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் டைம் டேபிள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த வகுப்பு அப்படின்னா 11ஆம் வகுப்புக்கான டெஸ்ட் டைம் டேபிள். ரிவிஷனா அப்படின்னு பார்த்தா கிடையாது, ஆயத்த தேர்வு அப்படின்னு சொல்லி நமக்கு டெஸ்ட் டைம் டேபிள் வந்திருக்கு. ஸோ இது விருதுநகர் மாவட்டத்துக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் டைம் டேபிள். 11ஆம் வகுப்புக்கு திருப்புதல் தேர்வு அப்படின்னு எதுவுமே இன்னும் வைக்கலை. ஆனால் ஆயத்த தேர்வுக்கான ஒரு டெஸ்ட் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆயத்த தேர்வு அப்படின்னா ஆனுவலுக்கு முன்னாடி உங்களை அந்த தேர்வுக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு தேர்வாக ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி லாஸ்ட் டேட் வருது 31. அப்போ ஸ்டார்ட் பண்ணி நமக்கு பிப்ரவரியில் 14ஓட முடியுது. பிப்ரவரி 14ஓட டெஸ்ட்டு முடிகிறது. 31ஆந்தேதி உங்களுக்கு என்ன தேர்வு இருக்குது அப்படின்னா, புதன்கிழமை கெமிஸ்ட்ரி இருக்குது, அக்கௌண்டன்சி இருக்குது. அடுத்து 2ஆந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரைடே நடக்குது. உங்களுக்கு டெஸ்ட்டு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்னிங் தான் கொடுத்துருக்காங்க, 9:30 to 12:30. 5ஆந்தேதி பயாலஜி பாட்னி நடக்குது திங்கக்கிழமை. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட இடைவெளி கொடுத்துருக்காங்க, நாள் கேப் கொடுத்துருக்காங்க. அந்த இடைவெளியை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அந்த தேர்வுக்கு தயாராகணும். அப்போ தான் ஆனுவல் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 7ஆந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இருக்குது. 9ஆந்தேதி ஃப்ரைடே மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸ் எக்ஸாம் இருக்குது. அடுத்து 12ஆந்தேதி திங்கக்கிழமை இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதுறீங்க. 14ஆந்தேதி புதன்கிழமை தமிழ் தேர்வு எழுதுறீங்க. ஸோ டெஸ்ட்டு டைம் டேபிளை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிவிஷன் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஸோ ஆயத்த தேர்வுக்கான டைம் டேபிள் வந்துருச்சு. ஸோ தேர்வுக்கு நல்லா தயாராகுங்க, நல்லா படிங்க, ஆனுவலில் நிறைய மார்க் எடுக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.